ஹலோ மேம். நான் வந்து ஹெல்த் க்ரோ ஃபிட்னஸில் வந்து ஏப்ரல் 21 பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணேன் மேம். என்னோட ஸ்டார்டிங் வெயிட் பார்த்தீங்கன்னா 83 பாயிண்ட் சம்திங் இருந்தது மேம். 30 டேஸ் ஆஃப்டர் வந்து என்னோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 76.95 வந்தது மேம். ஆல்மோஸ்ட் வந்து நான் 6 கேஜி குறைச்சிருக்கேன் மேம். அதுவும் கண்டிப்பாக என்னால் நம்பவே முடியல மேம். அதுவும் நான் சொல்லப்போனால் 25 டேஸ் தான் மேம் கரெக்டாக எல்லாமே ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 5 டேஸ் வந்து பீரியட்ஸ். அப்புறம் நானும் வெளியில் போயிட்டேன். நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்டேன். அப்புறம் வந்து 30 டேஸ் அதிலே வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு மேம். சரி நம்ம இவ்வளோ ஜங்க் ஃபுட் சாப்பிட்ருக்கோமே, நம்ம வெயிட் எப்படியும் பழைய வெயிட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோட செக் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் ஸ்டில் எனக்கு வந்து அதே 76.95 அப்படியே இருந்தது மேம். என்னால் நம்பவே முடியல மேம். வித்தவுட் யூ இது சத்தியமாக பாசிபிளே இல்லை மேம். தேங்க்யூ ஸோ மச். எஸ்பெஷலி சொல்லணும் மேம், ஸ்கின் நல்லா க்ளோ இருக்குது மேம். எனக்கு வந்து ஹைப்போதைராய்டு இருக்குது மேம். ஹைப்போதைராய்டு இருக்கனால எனக்கு நிறைய வந்து பிக்மெண்டேஷன் இருக்கும். டார்க் நெக்கு, அப்புறம் நோஸ் சைட் ஃபுல்லாக பிளாக், மவுத் சுற்றி இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருந்தது மேம். ஆனால் நீங்கள் கொடுத்துருக்க அந்த வாட்டர் இன்டேக் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 4 லிட்டர்ஸ் வாட்டர் இன்டேக், எஸ்பெஷலி அந்த ஃப்ரூட்ஸ். நான் ஃப்ரூட்ஸே சாப்பிட்ற பர்சனே இல்லை மேம். நான் மோஸ்ட்லி எப்பவுமே ஃப்ரூட்ஸ் சாப்பிடவே மாட்டேன். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ரிமைண்டர் அனுப்பிட்டே இருப்பீங்க. ஐயோ நம்ம ஃப்ரூட் சாப்பிடணும், 11 o'clock சாப்பிடணும், 4 o'clock சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரூட் சாப்பிட்டது அதனால் நல்ல ஸ்கின் க்ளோ இருக்கும் மேம். எனக்கு நல்ல பிக்மெண்டேஷன் வந்து எனக்கு ரொம்ப நல்லா குறைஞ்சிருக்கு மேம். என்னோட கலர் வந்து நான் கொஞ்சம் கலராக இருக்கனால அந்த பிக்மெண்டேஷன் மட்டும் நல்லா இன்னும் ஒரு மாதிரி டார்க்காக எடுத்து காட்டும் மேம். அது எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்தது. பட் ஆனால் இப்போ அதெல்லாம் குறைஞ்சிருக்கு மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம்.